சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு சேப்பங்கிழங்குல இது போல் ரோஸ்ட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்க மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கோட சில மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வேக வச்ச கிழங்கை எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாவோ இல்லை நீளமாகவோ கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய வறுவல் பொரியல் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ண சேப்பங்கிழங்கை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. தோலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போது கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற வரையும் பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெயே சரியாக இருந்தது. கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பரான ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.